எனவேதான் சுதந்திர போராட்ட வீரர், வெள்ளையனை புறமுதுகிட்டு ஓடச் செய்த வீரர் தீரன் சின்னமலை அவர்களுடைய பிறந்த விழா இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில், கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் சார்பில் இன்றைக்கு தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட கழக செயலாளர்கள் மற்றும் கழக முன்னோடிகள், செயல் வீரர்கள், வீராங்கனை அத்தனை பேருமே வந்து இன்றைக்கு அவருடைய பிறந்தநாள் விழாவிலே அவர்களுக்கு புகழ் மாலை சூட்டிருக்கின்றோம். அதாவது 6 மணி வரல பிரச்சாரம் இருக்கு. இப்ப அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை தேர்தல் களம் என்பது என்று சொல்லும்போது, அதாவது ரன்னிங் ரேஸ், அதுல வந்து அந்த முதல் கோட்டை தொடுகின்ற ஒரு கட்சி என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். ரெண்டாவது தான் வந்து திமுக, மூணாவதா நாலாவதா பிஜேபி வராங்களான்னு தெரியாது. ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திமுகவுக்கும் தான் நேரடியான போட்டி. என இந்த போட்டியிலே கோப்பையை பெறுவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஏனென்று சொன்னால் 40 தொகுதிகளிலும் பொதுவாகவே எங்களுடைய கழக வேட்பாளர்கள், தோழமை கட்சியை சார்ந்த வேட்பாளர்கள் அத்தனை பேருமே பிரச்சாரங்கள், அதாவது மக்களை சந்தித்து வாக்குகள் சேகரிக்க செல்லும் போது மக்கள் காட்டுகின்ற எழுச்சி, மக்கள் அளிக்கின்ற வரவேற்புகள், அது மட்டுமல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் 1972 இயக்கத்தை ஆரம்பிக்கும் போது எந்த அளவிற்கு எழுச்சி இருந்ததோ அதே போன்ற எழுச்சியை இப்போது நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே தொண்டர்களிடையே காண முடிகின்றது. ஏனென்று சொன்னால் இந்த 3 ஆண்டு காலத்தில் பொதுமக்கள் மிக மிக ஒரு பாதிப்புக்கு அடைந்திருக்கின்றார்கள். குறிப்பாக விலைவாசி உயர்வு,